ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா ஸ்ட்ரக்சர் இன் பைத்தானில் அரேஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அரேஸ்னால் என்ன? அரே வந்து ஒரு லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, பொதுவாகவே நம்ம ஒரு அரேன்னு எடுத்துட்டோன்னா அதோட மெமரி லொக்கேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி கான்டிகுவஸாக இருக்கும். கான்டிகுவஸ்னால் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இப்போ ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து 3 இருக்குது அப்படின்னா 2 1 இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே பக்கத்து அதாவது அடுத்தடுத்த மெமரி லொக்கேஷனில் போய் ஸ்டோர் ஆகுறது தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது வந்து பொதுவாக நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து எனக்கு வந்து ஒரே டைப் ஆஃப் டேட்டாஸ் இருக்குது. நான் அதை என்ன பண்ணணும்னா, ஆனால் என்கிட்ட இந்த மல்டிபிள் வேல்யூஸ் ஆஃப் டேட்டா இருக்குது, நான் அதை வந்து சேம் நேமில் வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அரே வந்து யூஸ் பண்ணலாம். எப்படின்னா, இப்போது வந்து நம்பர்ஸ் இருக்குது. இப்போ நார்மலாக நீங்கள் வந்து கான்டாக்ட்ஸ் எடுத்துக்கோங்களேன். உங்கள் ஃபோனில் கான்டாக்ட்ஸ் இருக்குது. கான்டாக்ட் வந்து ஒரு மெமரி, அதாவது கான்டாக்ட்டுங்கிற சாஃப்ட்வேரில் உங்களோட கான்டாக்ட்ஸ் வந்து வேறு மெமரி லொக்கேஷனில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது லோட் ஆகிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அந்த இடத்துல சாஃப்ட்வேர் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அரே டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ணி உங்களோட கான்டாக்ட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க. ஸோ அது என்ன ஆகுது, இந்த மாதிரி கண்டினியூஸ் மெமரி லொக்கேஷனில் இருக்கிறனால உங்களுக்கு வந்து டக்குன்னே வந்து ஸ்டோவ் ஆகுது. ஸோ அதே மாதிரி தான் அந்த மாதிரி ரியல் வேர்ல்டு ப்ராப்ளமில் அரே வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் ஆனால் சேம் டைப்பில் இருக்கணும். இப்போ நம்பர்ஸ்னால் நம்பர்ஸ் மட்டுமே இருக்கணும். அப்படி இல்லை, எனக்கு நம்பர்ஸ் இல்லை, எனக்கு வந்து ஸ்ட்ரிங்ஸாக வேணும். லைக் இப்போ வந்து ஆப்பிள் ஃப்ரூட்ஸ்னு ஒரு அரே க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்ட்ரிங்ஸாக இருக்கணும். அப்படி இல்லை, நான் வந்து கேரக்டர் அரே சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா கேரக்டராக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சேம் டைப் ஆஃப் வேல்யூஸை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம அரே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பேசிக்காக அரே பற்றி தெரிஞ்சால் போதும். இதுக்கப்புறம் நம்ம வந்து என்னென்ன பேசிக் மெத்தட்ஸ்லாம் இருக்குது அரேயில் வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்கு, இன்சர்ட் பண்ணுறதுக்குன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு பேசிக்கான ப்ராப்ளம் சால்விங்குள்ளே போயிடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு அரே எலமெண்ட் இருக்குது, அது எப்படி நான் அக்சஸ் பண்ணுறது. இப்போ நார்மலாக இப்போ ஒரு அரே இருக்குது 3 2 1 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேயா? ஸோ இந்த இடத்துல நான் 3 அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், இந்த அரேயோட நேம் என்னன்னு பார்க்கணும். இங்கே மேலே பார்த்தோன்னா இந்த அரேக்கு நம்ம என்ன நேம் கொடுத்துருக்கோம், நம்பர்னு கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ இந்த அரேயோட ஃபஸ்ட் எலமெண்ட்டை நான் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நான் அந்த அரே நேம் அப்புறம் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் 0ன்னு கொடுக்கணும். பைத்தானில் வந்து இவ்வளோ கொடுத்தா போதும். ஸோ இதை இப்படி வச்சு தான் நம்ம அக்சஸ் பண்ணணும். நான் அக்சஸ் பண்ணிவிட்டேன், அதை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட்டுங்கிற ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணணும். இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறது. ஸோ வந்து இவங்க டிஃபால்ட்டாக இப்படி பிரிண்ட் பண்ண அப்படின்னா ஆல்ரெடி இது ஒரு ப்ரீ டிஃபைன்டு மெத்தட் தான் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்ன பண்ணுறோன்னா 2 விதமாக பிரிண்ட் பண்ணலாம். நீங்கள் டேரெக்டாக அக்சஸ் பண்ணதை பிரிண்ட் பண்ணணுன்னா இந்த மாதிரி பிரிண்ட்டுங்கிற மெத்தடுக்குள்ளே அந்த அக்சஸ் பண்ணதை போட்டுக்கலாம். அப்படி இல்லை, நான் வந்து ஒரு தனியாக ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிவிட்டு, தனியாக வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறதுல என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, இந்த வேரியபிளை வந்து மற்ற இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அரேயை நான் வந்து இந்த வேல்யூ எடுத்துட்டேன், இந்த வேல்யூவை வச்சு நான் ஏதாவது பண்ண போகிறேன். இப்போ இந்த வேல்யூவை எடுத்து நான் இன்னொரு வேல்யூவோட கம்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, அப்போ நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா இந்த வேல்யூவை இன்னொரு வேரியபிளோட என்ன பண்ணணும், ஸ்டோர் பண்ண தான் கம்பேர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணதை வந்து பிரிண்ட் ஃபங்க்ஷன் கொடுத்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது இந்த அரே எலிமெண்ட்டை நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா ரிமூவ் ஆர் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு 3 வேணாம் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா num.pop என்ன உங்களுக்கு எலிமெண்ட் வேணாமோ அதை வந்து இப்படி நீங்கள் கொட்டேஷன் கொடுத்து பாப் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து அந்த இண்டெக்ஸில் இருக்கிறது போனால் போதும் அப்படின்னா அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், கொட்டேஷன் இல்லாமல் நார்மலாக அந்த நம்பர் கொடுக்கணும். இப்போ வந்து நான் 2ன்ற இடத்துல வந்து எனக்கு அந்த எலிமெண்ட்டு வேணாம் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இந்த இடத்துல 0 1 2. ஸோ இந்த இடத்துல இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா கேன்சல் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து num.remove. ஸோ ரிமூவ் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் வந்து ப்ரீடிஃபைண்டாக இருக்குது, இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா num.appendன்னு போகணும். அப்போ என்னென்னா எப்போயுமே அப்பெண்ட் ஃபங்க்ஷன் வந்து பின்னாடி தான் அப்பெண்ட் பண்ணும். ஸோ வந்து இந்த 6 அப்படிங்கிறத இங்கே அப்பெண்ட் பண்ணும். இதுதான் வந்து அப்பெண்ட் ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து பேசிக்காக இருக்கிறது. இப்போ ஒரு அரேன்னு சொல்லும் போதே என்ன சொல்கிறோம், மல்டிப்பிள் வேல்யூஸ்ன்னு சொல்கிறோம். கரெக்டாக? ஸோ மல்டிப்பிள்னு சொல்லும் போது அங்கே வந்து நிறையா இருக்கும், எவ்வளோ இருக்குன்னு சொல்ல முடியாது. சில நேரம் 10 இருக்கலாம், 100 இருக்கலாம், 200 இருக்கலாம். அந்த இடத்துல உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, இப்போ லென்த்து வேணும், எனக்கு இந்த அரேயோட லென்த்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த லென்த் ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த அரேயோட லென்த்தை கண்டுபிடிக்கலாம். இது வந்து நம்ம என்னதுன்னா அரே நேம். ஸோ லென்னுங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணோன்னா இதோட அவுட்புட் என்னவாக இருக்கும், இங்கே நம்ம பார்த்தோம்ல 0
1 2 3 4. ஆனால் இந்த இடத்துல 4ங்கிற ஆன்சர் வந்து நமக்கு வராது. ஏன் 4 வராது அப்படின்னா நம்ம இண்டெக்ஸ் மட்டும்தான் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். மற்ற எல்லாமே வந்து 1லேருந்து தான். ஸோ வந்து கவுண்டிங் வந்து 1லேருந்து தான் போகும். ஸோ 1 2 3 4 அப்புறம் 5. ஸோ இங்கே வந்து அரேயோட லென்த் என்னது 5. ஸோ அவுட்புட் வந்து இங்கே என்ன வரும் அப்படின்னா 5 அப்படின்னு தான் வரும், 4ன்னு வராது. ஓகே, இப்போ வந்து ஒரு குவிக் ப்ராப்ளம் சால்விங் ஒன்று பார்த்துடலாம். ஓகேவா? நார்மலாக வந்து லார்ஜஸ்ட்டு எலமெண்ட் இன் அரே வந்து யூஸ்வலாக கேட்குற ப்ராப்ளம் தான். ஸோ இது வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து ரொம்ப குவிக்காக பார்த்துடலாம். ஓகே, இதை வந்து இந்த லார்ஜஸ்ட் எலமெண்ட் ஆஃப் அரேயை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. ஷார்ட்டிங், கம்பேரிங், அப்புறம் மேக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறது. ஷார்ட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக அதை எலாபரேட்டாக கோட் எழுதுனீங்க அப்படின்னா அப்போது வந்து அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து n log n ஆயிரும். ஸோ இது வந்து நாட் அ ஃபீஸிபிள் வே. இந்த மாதிரி ஒரு சின்ன சம்முக்கு வந்து ஷார்ட்டிங் யூஸ் பண்ணுறது வந்து ஃபீஸிபிள் கிடையாது. கம்பேரிங் பார்த்திங்கன்னா அந்த அதர் சைட் கம்பேரிங்கோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் ஆஃப் n தான். ஸோ அது வந்து கம்பேரிட்டிவ்லி ஓகே பட் நாட் த பெஸ்ட். ஸோ கம்பேரிட்டிவ்லி ஓகேன்றதுனால நம்ம அதை யூஸ் பண்ணலாம். இப்போ ஷார்ட்டிங் எடுத்துக்கிட்டோன்னா டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு கோட் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பட் ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன் மெத்தட் இருக்குது, அதை யூஸ் பண்ணிவிட்டு ஷார்ட் பண்ணலாம். பைத்தானில் இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இப்போ இண்டெக்ஸ் இருக்குது. இண்டெக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு எலமெண்ட் இருக்குதுன்னு தெரியும் பட் எங்கே இருக்குன்னு தெரில அப்படின்னா அப்போது நீங்கள் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இன்சர்ட் வேணும்னா ஏதாவது ஒரு எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணணும் இந்த பர்டிகுலர் பொசிஷனில் அப்படின்னா நீங்கள் இன்சர்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஷார்ட்டிங் அப்புறம் ரிமூவ் இருக்குது. ஓகே, இந்த ஷார்ட்டிங் வந்து அண்டர்லைனிங்கில் எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு அரே எடுத்துக்கலாம் 3 2 1 4 அப்படின்னு. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், ஃபார் லூப் ஓப்பன் பண்ணணும். ஃபார் லூப்பில் 2 அதாவது நெஸ்டட் லூப்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒன்று ஐ இருக்கும், இன்னொன்று ஜேன்னு சொல்லிட்டு. இந்த ஐ வந்து இந்த ஃபஸ்ட் எலமெண்ட்டை இது பண்ணணும், ஜே வந்து ரெண்டாவது எலமெண்ட். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். இது வந்து இதை விட பெருசா அப்படின்னு பார்க்கணும். பெருசு அப்படின்னா ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிடணும். இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த பாயிண்டர்ஸ் என்ன பண்ணணும், ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிடணும். அப்போ அது அடுத்தடுத்துக்கு போயிடும். அப்புறம் இது ரெண்டையும் பார்க்கணும். இது இதோட பெருசா, ஆமாம், அப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணணும். 1 3 அப்படின்னு வரும். அடுத்து என்ன பண்ணணும், இதையும் பார்க்கணும். இது இதோட பெருசா, இல்லை, அப்போ முடிஞ்சிடுச்சு. மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வரும். ஃபஸ்ட்லேருந்து பார்க்கும்போது இது இதை விட பெருசா அப்படின்னு பார்க்கும். லைக் இது இதோட பெருசான்னு பார்க்கும். அப்போ என்னாகும், இன்டர்சேஞ்ச் ஆகும். ஸோ 1 2 3 4 இந்த மாதிரி ஃபுல்லாக ஷார்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கடைசியாக இருக்கிற அந்த எலமெண்ட் அது என்னது, அரே ஆஃப் n-1. நம்ம என்ன சொன்னோம், இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும் பட் லென்த் வந்து என்னாகும் அப்படின்னா 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அப்படின்னும் போது இது வந்து என்னன்னா லென்த் ஆஃப் அரே. ஸோ வந்து இங்கே வந்து நமக்கு வரது வந்து 4 தான் இருக்கும். ஸோ 4 - 1 3, அப்போ தான் நமக்கு இந்த எலமெண்ட் வரும். ஸோ அதனால் n-1ன்னு கொடுத்து ஷார்ட்டிங்கில் வந்து இந்த 4ங்கிறது தான் லார்ஜஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் ஷார்ட்டிங்கை பொறுத்த அளவில் நம்ம யூஸ் பண்ணுறது. அடுத்து நம்ம பார்க்குறது என்னென்னா கம்பேரிங். வந்து கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் எஃபிஷியண்ட்டானது. இப்போது அதே மாதிரி நமக்கு ஒரு அரே இருக்குது. ஓகே, இந்த அரேயில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட்டு அப்படின்னு ஃபஸ்ட் எலமெண்ட்டாக வச்சுக்கணும். ஸோ லார்ஜஸ்ட்டு அரே ஆஃப் 0. ஸோ அரே ஆஃப் 0ங்கிறது வந்து லார்ஜஸ்ட்டு கிடையாது. பட் நம்ம அதை இப்போதைக்கு நான் லார்ஜஸ்ட்டுன்னு கன்சிடர் பண்ணிவிட்டு ஒரு ஃபார் லூப் வந்து ஓப்பன் பண்ணுறோம். எப்போயுமே இந்த ட்ராவர்ஸ் நான் ஃபுல்லாக அரே தான் பார்க்கணும். ஸோ ட்ராவர்ஸிங்னாலே ஃபார் லூப் ஓப்பன் பண்ணிடணும். ஃபார் லூப் ஓப்பன் பண்ணி இப்போ நம் இன் அரேனா என்ன சொன்னோம், இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போய் பார்க்கணும்னு சொன்னோம்ல. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம் வந்து என்ன பண்ணோம், 3 அப்படிங்கிற வேல்யூவை எடுத்துக்கிறோம். ஸோ நம் = 3. இது வந்து எதுக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபார் லூப் ரன் ஆகுறதுக்கு. ஸோ இந்த 3 வந்து கிரேட்டஸ்ட் தென் 3 கிடையாது. ஸோ அப்போ உள்ளே போகாது, மறுபடியும் அடுத்த எலமெண்ட்டுக்கு போயிடும். அடுத்த எலமெண்ட் என்ன, 4. இப்போ நம்மளோட வேல்யூ என்னது 4. ஸோ 4 வந்து 3 விட கிரேட்டரா, ஆமாம். ஸோ இப்போ என்னாச்சு, லார்ஜஸ்ட் வந்து 4 ஆயிடுச்சு. ஸோ இப்போ லார்ஜஸ்ட் யார் இருக்கா, 4 இருக்காங்க. அடுத்து இப்போ 2க்கு போகுது நம்ம. ஓகேவா, ஏன்னா இந்த எலமெண்ட்டை ஃபுல்லாக முடிக்கிற வரையும் இந்த ஃபார் லூப் முடியாது, ரைட்டா. ஸோ அடுத்து 2க்கு போகுது. இப்போ 2 வந்து 4 விட கிரேட்டரா, 2 வந்து 4 விட கிரேட்டரா கிடையாது. ஸோ அப்போ என்னாகும், மறுபடியும் இங்கே போயிடும். 5 வந்து 4 விட கிரேட்டரான்னு பார்க்கும். ஆமாம், 5 வந்து 4 விட கிரேட்டர். ஸோ அப்போ என்ன ஆகும், இப்போ லார்ஜஸ்ட் யார் இருக்கா அப்படின்னா 5 இருக்காங்க. ஓகே, யா. ஸோ 5 வந்து இப்போ லார்ஜஸ்ட்.
இப்போ 5 வந்து 1 விட கிரேட்டரா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஸோ லார்ஜஸ்ட் யார்? 5. அரையும் முடிஞ்சிருச்சு. ஸோ ரிட்டர்ன் பண்ணோம் லார்ஜஸ்ட்டு. ஸோ யார் லார்ஜஸ்ட்டு? 5. இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் ஆஃப் என். ஸோ இதுதான் மோஸ்ட் ஃபீஸபிள். இது தவிர தேர்ட் மெத்தட் என்னென்னா உங்களுக்கு பில்டிங் ஃபங்க்ஷன் மேக்ஸிமம் இருக்குது. நீங்கள் அதை வந்து அரே டாட் மேக்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரிட்டர்ன் மேக்ஸிமம் ஆஃப் அரே அப்படின்னு கொடுக்கலாம். இதுவும் பிக் ஆஃப் என் தான். அண்டர்லைனில் இதுவும் பிக் ஆஃப் என் தான். பட் இதை வந்து அதிகமாக ப்ரிஃபர் பண்ணாதீங்க, இதை ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ இதுதான் இந்த 3 மெத்தட் தான் வந்து நம்ம கம்பேரிங்க்கு யூஸ் பண்ணுறது. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து லீட் கோடில் வேலிட் வேர்ட் எப்படி வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா வந்து அரேயை பேஸ் பண்ணி அது ஒரு ஈஸியான ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மறக்காமல் பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு பேசிக் கொஞ்சம் படிச்சுட்டு ப்ராப்ளம் சால்விங் இந்த மாதிரி பண்ணால் தான் நமக்கு வந்து நம்ம டைமையும் நல்லா கன்சியூம் பண்ண மாதிரி இருக்கும், நம்ம வேல்யூபிளாக ஏதோ லேர்ன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு இன்ஜினியர் ஸ்பீக்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள். Until then, signing off, your engineer. Thank you.